வணக்கம். நான் டாக்டர் பிரபு பேசுகிறேன். மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர், ஈரோட்டிலிருந்து. தலைக்காயத்தை பற்றி உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஜென்ரலாக தலைக்காயத்தில் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா ஃப்ராக்சர் அப்படின்னு சொல்கிற அந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா ஃப்ராக்சர் வந்து ரொம்ப காமனாக வரும். ஏன்னா முன்னாடி நம்ம முகத்தோட ஃப்ரண்ட் பகுதி வந்து எப்பயுமே அந்த இம்பேக்ட்டுக்கு வந்து டைரெக்டாக பாதிக்கப்படும். ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த பேஷண்ட்ஸ் வந்து அந்த ஆன்டீரியர் கிரேனியல் ஃபோசா ஃப்ராக்சர் நேசல் ப்ளீடோட வர்ற அந்த பேஷண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படிங்கிற அந்த ப்ராப்ளத்தினால பாதிக்கப்படுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சில நேரம் அந்த அடிபட்ட எலும்போட பகுதி பெருசாக அந்த மூளையோட பகுதியை கிழிக்கும் போது அந்த சிஎஸ்எஃப் ரைனோரியா வந்து அவங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். சிஎஸ்எஃப் ரைனோரியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து டாக்டர் எனக்கு வந்து மூக்கில் தண்ணி மாதிரி வருது அப்படிம்பாங்க. அது வந்து சளியா இல்லை சிஎஸ்எஃப் ரைனோரியா அடிபடுறவங்களுக்கு சில நேரம் அடிபட்டு ரெக்கவர் ஆகி ஒரு 2 வாரம் கழித்து அவங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு மூக்கில் ஒரு நீர் மாதிரி வரும்போது திடீர்னு அவங்க பயந்துருவாங்க. என்னென்னா, டாக்டர் எனக்கு திடீர்னு மூக்கிலேருந்து நீர் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது, அது எனக்கு சளியா இல்லை வந்து எனக்கு மூளையிலேருந்து வர நீராக தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குலாம் நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, அந்த மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குது, உங்களுக்கு மூக்கில் வந்து ப்ரொஃப்யூஸாக வாட்டர் மாதிரி, அதாவது நீங்கள் ஒன்று ஞாபகம் வச்சுங்க, வாட்டர் மாதிரி வரும். நீங்கள் அதை தொட்டு பார்த்தீங்கன்னா அந்த பிசுபிசுப்பு இருக்காது. ஆனால் அதுவே சளி இருந்துச்சுன்னா உங்களுக்கு தொடும்போது அந்த வடவடப்பு அந்த பிசுபிசுப்பு இருக்கும். அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். இன்னொன்று, அந்த மாதிரி உங்களுக்கு வரும்போது நீங்கள் குனிஞ்சு பார்த்து அந்த மாதிரி உங்களுக்கு சொட்டு சொட்டாக வரும்போது என்ன பண்ணணும்னா, நீங்கள் ஒரு ஒயிட் கர்ச்சீஃப் இல்லைனா ஏதாவது ஒரு ஒயிட் கிளாத் எடுத்து அந்த வாட்டரை வந்து நீங்கள் அந்த கிளாத்தில் பிடிச்சி கொஞ்ச நேரம் கழித்து நீங்கள் பார்க்கும்போது அது வந்து வடவடப்பு இருந்துச்சுன்னா அது மியூக்கஸ்ன்னு அர்த்தம். அப்படி இல்லை அது வாட்டராக தான் இருக்குன்னா கண்டிப்பாக அது சிஎஸ்எஃப் ரைனோரியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு விஷயம், அது ஒயிட் கிளாத்தில் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒரு சின்ன கண்டெய்னரில் அதை பிடிச்சி அதை வந்து நம்ம லேபுக்கு டெஸ்ட் கொடுக்கும்போது அதில் வந்து β2 டிரான்ஸ்ஃபரின் அப்படிங்கிற அந்த ப்ரோட்டீன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது வந்து சிஎஸ்எஃபாக இருக்கலாம். இல்லை மியூக்கஸாக இருந்துச்சுனாலும் அதை அவங்க கண்டுபிடிச்சி சொல்லிடுவாங்க. அதையும் மீறி அந்த சிஎஸ்எஃப் ரைனோரியா வந்து பிளட்டோட சேர்ந்து வருது அப்படின்னா நீங்கள் ஒரு வாட்டரில் ஒரு ஒயிட் கிளாத்தில் பிடிச்சிங்கன்னா அதில் வந்து டார்கெட் சைன் அப்படிங்கிற ஒரு சென்டரில் வந்து அந்த பிளட் வந்து ரவுண்டாக இருக்கும். அதை சுற்றி பெரிஃபெரியில் வந்து அந்த வாட்டர் வந்து இன்னொரு ரவுண்டாக இருக்கும். அதை பார்க்குறதுக்கு வந்து அந்த நம்ம டார்கெட் வைக்கிற பார்த்தீங்களா, ரவுண்டாக அது மாதிரி அழகாக ஃபார்ம் ஆகிருக்கும். இதை வச்சும் நீங்கள் கண்டுபிடிக்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு டவுட் இருக்குன்னா உடனடியாக நீங்கள் மருத்துவரை போய் பார்த்தீங்கன்னா மருத்துவர் வந்து இதுக்கு ஒரு ஸ்பெஷல் ஸ்கேன் பண்ணுவார். அதாவது சிடி சிஸ்டோனோகிராஃபி அப்படின்னு சொல்லுவோம். அந்த சிடி சிஸ்டோனோகிராஃபினா என்னென்னா, முதுகு வழியாக இன்ஜெக்ஷன் போட்டு அந்த இன்ஜெக்ஷனில் வந்து கான்ட்ராஸ்ட் நம்ம போட்டோம்னா அந்த சிஎஸ்எஃப் வந்து ஃப்ளோ ஆகும்போது அந்த எந்த இடத்துல டிஃபெக்ட் இருக்கோ அந்த டிஃபெக்ட் வழியாக அந்த சிஎஸ்எஃப் ஃப்ளோ ஆகி அது வந்து டிஃபெக்ட் வழியாக வரும்போது அந்த டிஃபெக்டை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். இதுக்கு வந்து சிடி சிஸ்டோனோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து மருத்துவரோட ரெஃபரன்ஸ் இல்லாமல் நீங்கள் பண்ண முடியாது. ஏன்னா ரேடியாலஜிஸ்ட், அதாவது ஸ்கேன் டாக்டர் தான் இதை பண்ணுவாங்க. கண்டிப்பாக நீங்கள் ஒரு நரம்பு டாக்டர்கிட்ட போய் இந்த ஸ்கேனை எழுதி வாங்கிட்டு போய் பண்ணி இந்த மாதிரி உங்களுக்கு லீக் இருக்கா அப்படிங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அதை வந்து நம்ம ஈஸியாக இதை வந்து சரி பண்ணிடலாம். இதுக்கு வந்து அறுவை சிகிச்சை இருக்குது. அறுவை சிகிச்சை எண்டோஸ்கோப் வழியாக நம்ம போயும் அதை சரி பண்ணலாம், இல்லை ஓப்பன் சர்ஜரி பண்ணியும் நம்ம அதை சரி பண்ணிடலாம். பட் இது ரொம்ப ஈஸியாக இதை சரி பண்ணிடலாம். இதை பற்றி நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டாம். நீங்கள் ஆனால் இது மாதிரி ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குதுன்னா உடனடியாக மருத்துவரோட ஆலோசனை பெற்று இதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட், சில நேரம் இது மாத்திரைகளில் கூட சரி பண்ணிடலாம். ஸோ அதனால் இதை மாத்திரைகளில் சரி பண்ணுறதா இல்லை அறுவை சிகிச்சை மூலமாக சரி பண்ணுறாங்கிறத நம்ம டாக்டர் முடிவு பண்ணுவார். நீங்கள் அவர்கிட்ட போய் ஒரு ஆலோசனை கேட்டு அதை சரி பண்ணிக்கிங்க. கண்டிப்பாக சிஎஸ்எஃப் ரைனோரியா இஸ் எ ட்ரீட்டபிள் கண்டிஷன். பயப்பட வேண்டாம். தேங்க்யூ.